அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சக ராசியில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த நிகழ்வு 27/10/2025 முதல் 6/12/2025 வரை நடைபெறவிருக்கு. சுமார் 40 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு செவ்வாய் பகவானுடைய ஆட்சி நிலை. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், மனோதைரியக்காரர்கள் அப்படின்னே சொல்லாங்க. எல்லா விஷயத்தையும் தன்னுடைய சொந்த முயற்சியால் சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப வைராகிய குணம் படைத்தவர்கள், தைரியசாலிகள். எந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கட்டாயமாக அந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும், அதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற இலக்குகளோடு வாழக்கூடிய நபர்கள், கொடுக்கிற வாக்குறுதியை காப்பாற்ற துடிக்கும் நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுக்கக்கூடியவர். நீதித்துறை மற்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம், நிலம் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருக்கும்போது இதுவரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அடைந்த கஷ்டங்களும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னாவே தன்னோட வாழ்க்கையில் தான் பட்ட அவமானங்களும் தேவையில்லாத அவப்பேறுகளும் அவங்களுக்கு சந்தித்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு இடத்துல என்னால் சரியாக நிலையாகவே இருக்க முடியாத ஒரு சூழல், இடம் விட்டு இடம் மாறிட்டே இருக்குங்க. நிம்மதியாக ஒரு இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழல், தொழில் அப்படிங்கிறது கூட சரியான விதத்தில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த தொழில் எல்லாமே தேக்க நிலையில் இருக்குது. கிணத்துல போட்டு கல் மாதிரி அப்படியே நிற்கிதுங்க. பிஸ்னஸில் எந்த ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல என்னால் சரியான விதத்தில் ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது பண்ண முடியல. நிறைய விஷயங்கள் இழந்துட்டேங்க. நிறைய பணத்தை இழந்தாச்சு, பொருட்களை இழந்தாச்சு, மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையுமே இழந்துட்டேங்க. இவ்வளோ சூழ்நிலையும் எனக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களா, இல்லை கூட பிறந்தவங்களா, அல்லது நண்பர்கள் மூலமாக அல்லது உறவினர்கள் மூலமாக ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா யாருமே உதவி செய்ய முன் வராத அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது எனக்கு எதிராகவே இருக்குது. தைரியமாக என்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியலைங்க. ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு வந்துச்சுன்னா மீண்டும் பழைய நிலைக்கே போயிடுவோமோ அப்படிங்கிற அளவுக்கு சில பயம் பதட்டம் அப்படிங்கிறது வந்துட்டுருக்குங்க. சொந்த உழைப்பால் மட்டும்தான் எல்லாத்தையுமே இன்றைக்கி நின்று தனியால் நின்று தான் சாதிச்சிட்ருக்கேன். ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே இல்லை. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நைட்டும் பகலமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நினச்ச மாதிரி ஒரு விஷயத்தை என்னால் அடைய முடியலைங்க. தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் என்னை தேடி தேடி வருதுங்க. அதை பணம் அப்படிங்கிறது ஒன்றும் கையில் நிற்கவே மாட்டேங்குது. இந்த பண பிரச்சனையினால் சில பேர்கிட்ட கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை, அந்த கடன் இன்றைக்கி வட்டிக்கு மேலே வட்டி கட்டி கடன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலுமே என்னால் அடுத்தடி எடுத்து வைக்க முடியல. முன்னேற்ற பாதையை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே தேவையில்லாத தடைகள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. இந்த நிலைகள்லாம் மாறுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக அந்த 7ஆம் பாவகத்தில் கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவானுடைய பலமான ஒரு பயிற்சி நடக்கும்போதுங்க இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இதுவரைக்கும் நீங்கள் இழந்த இழப்புகளும் மரியாதையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசுகிறாங்க, நீங்கள்லாம் எந்த வேலைக்கு போகிறதுக்கும் தகுதி இல்லை, உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, தொடர்ச்சியாக உன்னால் ஒரு வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி இந்த வேலைகள் அப்படிங்கிறது செஞ்சுங்க. அந்த வேலையில் நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு யோகம், அதில் உங்களுக்கு நிறைய பொறுப்புகளும் நிறைய பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இடமாற்றம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள், அதே போல் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு தேவையில்லாத சில ப்ரெஷர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. தேவையில்லாத சில தப்பான வேலைகள்லாம் செய்ய சொல்கிறாங்க. என்னால் அது மாதிரி விஷயத்தெல்லாம் செய்ய முடியல. இது எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி நிற்கிறேங்க. ஆனால் அது மூலமாக எனக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் வந்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. வம்பு வழக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், ஜாமீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களாம் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேங்க, என்னுடைய நிலை இன்னும் அதே இடத்துல தான் இருக்குங்க.
அதே பிஸ்னஸ் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க பண்ணால் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுது, நான் அதே பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு, என்னால் வந்து அந்த பணத்தை மீட்டெடுக்க முடியலைங்க, போட்ட பணம் எல்லாமே வந்து நஷ்டமாக போயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு வந்து லாபம் அதிகமாக வரலைனாலும் பரவாயில்லைங்க, இருக்கிற ஒரு பொருள் வந்து நஷ்டமாகாமல் இருந்தாவே போதுங்க, பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்கணும் கூட இல்லை, படிப்படியாக உயரணும்னு தான் போராடிட்டுருக்கேன். ஆனால் என்னுடைய தொழில் அப்படிங்கிறது அதே இடத்துல தான் இருக்குது, என்னால் எந்த விதத்துலையும் முயற்சி அடையவே முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொழிலில் புதுசாக யாராவது ஒரு பார்ட்னர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலான்னு நினைக்கணும், இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் மூலமாக சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவங்களெல்லாம் விளக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய எல்லாமே இந்த நேரத்தில் ஒரு நட்பு ரீதியாக நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படுங்க. ஸோ புதிய கூட்டாளிகள் சேர்க்கைக்குண்டான யோகம் பழைய கூட்டாளிகளை விட்டு விலகக்கூடிய தருணமாக இருக்கும் போது, எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாய் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது, உங்களுடைய குணாதிசயங்களில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரும். உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் அனுபவப்பட்ட இந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்க போதுங்க. அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நிச்சயமாக ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, இழந்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போதுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த இடத்துல இந்த கலஸ்தரஸ்தானத்தில் வந்து இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி, அதே போல் இந்த மங்களக்காரங்கள் என்று அழைக்கக்கூடியவர்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியவருங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கண்டிப்பாக லவ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, நாங்களே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்தது மேரேஜ் லெவலில் கொண்டு போகணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இது கட்டாயம் நடக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நாளாக வந்து 2 பேர் வந்து பிரிஞ்சிருக்கிறோம் சார், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, நல்லா தான் போயிட்டு இருந்தாலும் திடீர்னு சம்மந்தமில்லாத சில சூழ்நிலைகளால் தேவையில்லாத எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 2 பேரும் பிரியக்கூடிய நிலை, நாங்கள் திரும்பவும் ஒன்று சேர முடியாதுன்னு யோசிக்கிறோம் கூட, கூடிய சீக்கிரத்தில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உங்களுடைய பந்தம் அடுத்த திருமண லெவலில் கொண்டு போகிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, விட்டுட்டு போனவங்க கூட தேடி வரக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போது, உங்களை எதிரியாக நினச்சவங்க கூட இன்றைக்கி நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, மனைவி என்று சொல்லக்கூடியது கணவர் என்று சொல்லக்கூடிய இந்த இடம், இந்த 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரொம்ப நாளாக வந்து பிரிந்து வாழணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோங்க, பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கூட ஒன்று சேருவதற்கான ஒரு தருணமாக இருக்க போது, குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. 2வது குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ ஒரு குழந்தை இருக்குங்க, செகண்டாக ஒரு பேபி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. விட்டுட்டு போனவங்க கூட திரும்பி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, ஏன்னா இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையில் நிறைய பேர் உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பாங்க. அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப்பில் கூட நிறைய பேர் விட்டுட்டு போயிருப்பாங்க. நல்லா பழகிட்டு இருந்த நண்பர்கள் கூட உங்களை விட்டுட்டு விலகி போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது, லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்க பிரிஞ்சது, கணவன் மனைவி பிரிஞ்சவங்க யாரெல்லாம் விட்டுட்டு போனவங்க கூட நம்மளை திரும்ப வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, பழைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த காலகட்டங்களில் அதை சேல் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. அடுத்ததாக அந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகும். எதுக்கெடுத்தாலும் ஹெல்த் ரிலேட்டடாக சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, டயர்ட் அதிகமாக இருக்குங்க, என்னால் சரியான விதத்தில் ட்ராவல் பண்ண முடியல, அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது, இதனால் ஹெல்த்தில் தேவையில்லாத சில பாதிப்புகள் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது கொடுக்குங்க. குழந்தைங்களோட கல்வியாகட்டும், தன்னோட கல்வியாகட்டும், கல்வி லெவலில் அடுத்த லெவலில் மூவ் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது, புதிய காலேஜ் அட்மிஷன் சேருவதற்கான சான்சஸுங்க, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ரிசல்ட்ஸ் கூட இந்த நேரத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஞாபகம் மறதிகள் அப்படிங்கிறது குறைஞ்சி கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த காலகட்டங்களில் கரெக்டான ஒரு விதத்தில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்கள் சுய ஜாதகத்தை முழுமையாக ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு தகுந்தாற்போல் சில முயற்சிகள் எடுங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.